முதல்ல காமிக்கப்படுற 2 சம்பவங்கள், அதை தாண்டி இந்த கதைக்களத்தை செட் பண்ற காட்சிகள் ரொம்ப ஃபிளாட்டா இருந்தது. தொடர்ந்து நாம என்ன நினைப்போமோ அதுவே நடக்கிற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி கதையா அடுத்தடுத்த காட்சிகள் வருது. தமிழ் சினிமால ஒரு கேரக்டர் ரொம்ப டீடைல்டா அழுத்தமா ஒரு ரூட்டை சொல்லும் போதே கண்டிப்பா தப்பான ரூட்டை தான் எடுக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே தான் நடக்குது. அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு டீமா உட்காந்து ஒரு விஷயத்தை டீடைலா பிளான் பண்ணுவாரு. அந்த பிளான்லாம் விஷுவல்ஸா நம்மளுக்கு வரும். அப்படி விஷுவலா வரும்போதே கண்டிப்பா அந்த பிளான் நினைச்ச மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிச்சுவேஷன்ல ஹியூமர் இருக்கும், ஆனா அதை டிரைவ் பண்ணி ஸ்கிரீன் பிளேல கொண்டு வரணும். அது அவ்வளவு எஃபெக்டிவா இந்த கதையில நடக்கல. டெட் பாடி அலைக்கடைப்பை பிளாக் காமெடியில ஒரு சப்ஜானராவே வச்சுக்கலாம். பட் அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் சீன்ஸ் செம்ம வியர்டா, வேக்கியா, ஃபன்னியா, அதே சமயம் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மள ஃபீல் பண்ண வைக்கணும். பட் ராதர் ரெட்டி கேரக்டர் ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிற மாதிரி நம்மளையும் டயர்டு தான் ஆகிறாங்க. ராதிகாவுக்கு வேலை இல்லாத காட்சிகள் எல்லாம் எங்க சிரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சா போச்சு ரவுண்டு மாதிரி மாத்தி மாத்தி வந்து காமெடி ட்ரை பண்றாங்களே தவிர எதுவுமே காமெடியா இல்லை. காமெடிக்கு கிறிஸ்பான டைமிங் முக்கியம் இல்லையா? ஆனா இன்டர்வல் பாயிண்ட்ல இன்டர்மிஷன் கார்டு வரும்ல, அதுவே நிறைய ஆடியன்ஸ் வெளியே எழுந்து போனதுக்கு அப்புறம் லேக்ல தான் வருது.